அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார்! தமிழகத்தில் அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி இன்றைய நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டன. குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு அதி கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். அதன்படி இன்றைய நாட்கள் எந்த மாவட்டங்களுக்கு பள்ளிகள், கல்லூரிகள் கட்டாயம் விடுமுறை, என்ன முக்கியமான எச்சரிக்கை எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும், பள்ளிகள், கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல கீழ இருக்க ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம். நம்மளோட சேனல்ல ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது போல தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு பள்ளிகள், கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக பல்வேறு மாவட்டங்கள்ல மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என தற்போது தமிழக அரசு அவ்வப்போது அறிவிக்கப்பட்டு வராங்க. அதன்படி புதிதாக உருவாகியுள்ள 2 காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டாங்க. 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. தென்மேற்கு வங்கடல் உருவான புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தீவிரமடைந்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர். வட தமிழகத்தை நோக்கி நகர்வதால் இன்று தமிழ்நாட்டில் பல பகுதியில் கனமழை தொடரும் என தற்போது எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். பல மாவட்டங்களில் இன்று பள்ளிகள், கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று பிற்பகல் தென்மேற்கு மற்றும் மத்திய வங்கடல் பகுதியில் தாழ்வு மண்டலமாக வலுவடைய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். நாளை இது தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனுடன் தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் தீவிர தாழ்வும் தற்போது உருவாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். அதன்படி இன்றைய நாட்கள் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் இன்று கன முதல் மிக கனமழையும், பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக செங்கல்பட்டு, கடலூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் கன முதல் மிக கனமழை எதிர்பார்க்கலாம் என அறிவிக்கப்பட்டனர். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, தஞ்சை, தஞ்சாவூர் மட்டுமல்லாமல் திருவாரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு பலத்த காற்றுடன் கனமழை கொட்டித்திருக்கும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக இன்றைய நாட்கள் பள்ளிகள், கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் என மாவட்ட வாரியாக அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக சென்னை மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் பள்ளிகள், கல்லூரிகள் கட்டாயம் விடுமுறை விடப்படும் என தற்போது மாவட்ட வாரியாக மாவட்ட ஆட்சியர் உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டனர். கனமழை காரணமாக தாழ்வான பகுதியில் மக்கள் தற்போது பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு ஆலோசனையும் வழங்கப்பட்டு வருகின்றன தமிழக அரசு. இந்த வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் இயல்பை விட 59% கூடுதலான மழை பதிவானதாக அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக வடகிழக்கு பருவமழை தொடங்கி இதுவரை இயல்பை விட 59% அளவிற்கு கூடுதலான கனமழை பெய்துள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாகுமா என்பதன் கேள்விகளுக்கு தற்போது இயக்குனர் அமுதா அவர்கள் முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி தென்மேற்கு வங்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ள நிலையில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் நேற்று முதல் இன்று வரை பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கன முதல் அதி கனமழையும், குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிக கனமழை பெய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் பரவலாக கனமழை பெய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். சென்னை உட்பட வட கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காவிரி படுகை மாவட்டங்கள் மழை அதிகரித்து வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். இந்நிலையில் தென் மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குனர் அமுதா அவர்கள் சென்னையில் நேற்று கூறியதாவது: தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி இதுவரை 59% அளவிற்கு கூடுதலான கனமழை பெய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் காலை 5:30 மணியளவில் தென்மேற்கு வங்கடல் பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அதே பகுதியில் 8:30 மணியளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதே பகுதியில் நீடித்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர். இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு திசையில் நகர்ந்து இன்று மதியம் தென்மேற்கு மற்றும் அதனையொட்டிய மத்திய மேற்கு வங்கடல் பகுதியில் தமிழகம் மற்றும் ஆந்திரா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது சென்னையில் இருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர்.
இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர நிலைக்கு செல்லும் போதுதான் அவை புயலாகுமா என்பது தெரியும் என அறிவிக்கப்பட்டனர். ஓரளவு சரியாக சொல்ல முடியும் என அறிவிக்கப்பட்டனர். இன்று அது பற்றி தெரியும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். தமிழகத்தில் பெரும்பாலான பகுதியில் மழை பெய்து வருவதன் காரணமாகவும் தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். புதுவை கரைகள் ஆகிய பகுதியிலும் நல்ல மழை பெய்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர். இதனால் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டனர். இந்நிலையில் 4 இடங்களில் மிக கனமழை பதிவாகும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக மீனவர்களுக்கும் எச்சரிக்கை ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்டு வந்துள்ளனர். குறிப்பாக அக்டோபர் மாதம் 22ஆம் தேதியான இன்றைய நாட்கள் சிவப்பு எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட மாவட்டங்கள் எது என்பது தற்போது பார்க்கலாம். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் அதிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக இம்மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டது மட்டுமல்லாமல் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் சிவப்பு எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர். ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்ட மாவட்டங்கள் என்ன என்பது தற்போது இன்று பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். இதற்கு முன்பாக சிவப்பு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். தற்போது ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர். மேலும் திருப்பத்தூர், தர்மபுரி, சேலம், திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் கனமழை பெய்யுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். இதை தவிர பிற மாவட்டங்களுக்கும் மழையின் தாக்கம் தொடரும் அறிவிக்கப்பட்டனர். ஆனால் மற்ற மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். வரக்கூடிய அக்டோபர் மாதம் 23ஆம் தேதியான நாளை நாட்கள் எந்த மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்காங்க என்பது தற்போது கொடுக்கப்படவில்லை. ஆனால் ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்ட மாவட்டங்கள் பற்றி பார்க்கலாம். நாளை நாட்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவாரூர், தஞ்சாவூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 4க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக இம்மாவட்டங்களுக்கு மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அறிவிக்கப்பட்டனர். அதன்படி தமிழக அரசு மழையின் தாக்கம் தீவிரமாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என தற்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டனர். அதன்படி இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கு முக்கியமான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். மீனவர்கள் கட்டாயம் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என தற்போது அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டுமல்லாமல் இன்று முதல் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு குறிப்பாக அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை வடகிழக்கு பருவமழை காரணமாக தீவிர கனமழை தொடரும் என அறிவிக்கப்பட்டனர். இதன் காரணமாக அக்டோபர் மாதங்களில் நவம்பர் மாதத்திற்கான ரேஷன் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் என தற்போது தமிழக அரசு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு மக்கள் கண்டிப்பாக அங்கிருந்து அகற்றப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தீயணைப்பு பணியினர் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டனர். தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை என அறிவிக்கப்பட்டனர். அதன்படி வரக்கூடிய நாட்கள் மீண்டும் பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.